சதீபா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன ஆளே பிடிக்க முடியல, ரொம்ப பிஸியா? பிடிக்க முடியல, உங்களுக்கு தான். நாங்கெல்லாம் இங்க தான் கிடக்கோம். இங்க தான் இருக்கிறீங்களா? ஆமா, உங்களே தான், நீங்க தான் பிஸி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே ஓகே. என்ன சண்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கா? என்ன மீன் சொல்லுங்க போலாம். அது என்ன மீன் தெரியும்? வரமாட்டேன். கிழங்கா மீன். கிழங்கா மீன். கிழங்கா மீனா? கிழங்கா மீன் இல்லாம இருக்குங்க. பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அங்கே வெள்ளடிக்கனே இருக்கு. விளையாடிங்களா? ரொம்ப வாழையா. ஸ்கூல் லீவ் விட்டா கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்ல? ஸ்கூல் லீவ் விட்டால நம்ம வேலை தான் கெட்டு போகும். எப்படி தெரியுமையா? என்ன செய்யறது? அது வச்சுதானே சமாளிக்க முடியல. கத்த வயிறு வலிக்கு. யார் இந்த கோழி? உங்க கோழியா? நம்மளுக்கு அவங்களுதா? பாருங்க மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு தீபாவை இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நிறைய பேர் தீபாவை காட்டுங்க, தீபா என்ன ஆச்சு, தீபா அங்கே இருக்கிறாங்களா இல்லையா, வீடு இருக்குதா இல்லையா, ஏன் தீபாவை காட்ட மாட்டேறீங்க அப்படின்னாங்க. ஸோ தீபா நான் வந்து போன வாரம் கூட வந்தேன், பட் காட்ட முடியல, வந்து பார்த்துட்டு போயிட்டேன். சரி, இந்த வாரம் தான் வந்து சமைக்கிறாங்க. ஏன்னா வந்தாலும் என்ன எதுவும் சும்மா பேச முடியலல்ல, ஏதாச்சும் விஷயம் இருந்தால் பேசலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து தீபாவுக்கு வந்து சமைக்க சொல்லி ஒரு வீடியோ தீபா உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. என்ன தீபா, மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க ரொம்ப நாள் கழிச்சு? நியூ இயர் வருது, பொங்கல் வருது. வேலையே ரொம்ப பெருசா இருக்குது. அப்படியா? போறது, பாப்பா இட்டுட்டு போறது, ஸ்கூல் கூடுறது, ஸ்கூல்ல இருந்து வர்றது, போறது, வாட்டர் கேன் பிளாஸ்டிக் பொறுக்கி வர்றது, பொறுக்கிட்டு வந்து அங்கேருந்து வந்து அவளை இட்டுன்னு வரணும். அதுவே கரெக்டா இருக்குல்ல அவருக்கு? இட்டுன்னு மட்டும் தான் வரதில்ல, இட்டுன்னு போய் டியூஷன் விடணும். 5 மணிக்கா டியூஷன் போறாங்களா? சரி சரி. 5 மணிக்கா இட்டுன்னு போய் டியூஷன் விட்டு வரணும். ஓகே. விட்டு என்ன கடுகு இல்லையா? கடுகு இருக்குது. மண்ணு பொண்ணு கீழே போட்டு மண்ணு ஆகிடுச்சா? கடு வாங்கி வந்துருக்குற ஒரு பாக்கெட். வெங்காயம் கூடியாது? தக்காளி வெங்காயம் கூட. அந்த ஆடு சாப்பிட்டு ஒரு பொருள் விட மாட்டாங்க, உள்ள வந்து அந்த பனி மாசத்துல புளிக்கவும் முடியல. குளிர்து இல்ல, கொஞ்சம் போட்டுன்னு சொல்லி இருக்குது. 4 துணி ஸ்வெட்டர் போட்டுப்பேன். நான் எவ்வளவு குண்டா இருப்பேன் தெரியுமாயா? 4 துணிட்ட போய் அப்படி குண்டா தெரியுது. அப்படி போட்டதான் அந்த பனி சமாளிக்க முடியுது. ஆனா ஒண்ணு இருக்குது இங்க, எங்க வீட்டுலதான் இருக்கு. பனி இருக்கட்டும், எதுவும் இருக்குது. ஆனா சொட்டரும் போடாது, எதுவும் போடாது, அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்குமா? பனினே அதுக்கு தெரியாது, அப்படியே சுத்திக்கனே இருக்கும். இந்த மாதிரி ஆளாது. எப்ப பாரு, சின்ன சாக்கில போட்டு சுத்திக்கனே இருக்கும். பார்த்தேன். சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிட்டீங்களா? காலைல ஒரு அம்மா கொடுத்தாங்க இட்லி வாங்கினாங்க, பாப்பா பிறந்த நாளைக்கு. இட்லி எடுத்து வந்து நான் சீக்கிரமா தின்ன மாட்டேன், ஏன்னா பைகம் இல்லை. அது சொல்றியா, இட்லி காலைல 2 இட்லி, 1 இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் ராத்திரி மட்டும் தான் சாப்பிடு, மத்தியானம் தின்னாது. ஹாய் தர்ஷினி. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஓகே. போயிட்டா எங்க பாரு, போயிட்டா. சரி. சரி, போயிட்டா. பார்த்து. வெங்காயம் போட்டுறீங்களா? வெங்காயம், பச்சை மிளகா போடுறேன். அப்புறம் தீபா சமைக்கிறது ஏன் சொல்லவே இல்லைன்னுவாங்க. பாருங்க, வெங்காயம் வெண்ணெய் ஊற்றிட்டாங்க, கடுகு போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க, பச்சை மிளகா போட்டாங்க. அவங்க சமையல் பெருசு இல்லை. இது நம்ம சமையல் வந்து அவங்க பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க, என்ன பொருள் போடுறீங்க. சில பேர் வந்து மீன் குழம்பே எல்லாம் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து பச்சை மிளகா கடைசியாக போடுறாங்க. நீங்கள் என்ன பச்சை மிளகா பற்றியா நீ போட்டுறீங்க, அவங்க வந்து கடைசியாக மீன் போட்டு அப்புறம் போடுறாங்க. காரம் எடுக்கிறதுக்கா? காரம் சாப்பிடுவாங்கல்ல? அவங்க நிறைய காரம் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து
கொஞ்சம் காரம் இல்லாம எண்ணெயில போட்டு தக்காளி வெங்காயத்துல போட்டு வதக்குனா அந்த இந்த காரம் போய் தக்காளி அது எண்ணெயில போய் சுருட்டிக்கும், காரம் சரியா வராது. அதனால அது கடைசியில போற பாரு அது பச்சை மிளகா அப்படியே முழுசாரு மெல்லி தின்றது. அப்படி அதுக்கா? ஓ சரி. அதான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா அதான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாங்க. நம்ம அது இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி பூண்டு பேஸ்டா? மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க பார்த்தியா? அதுதான் நிறைய பேர் இஞ்சி பூண்டு நாங்களாம் போட மாட்டோம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீன் குழம்புக்கு போடுறீங்க. கொஞ்சம் வாசனை இருக்குல்லையா? போட்ட உடனே வாசனை வருது. இல்ல மாங்காவா? மாங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கணக்கா செஞ்சா இப்போ மாங்காய் போட்டா புளி போடக்கூடாது. அப்படியா? ஏன்னா அந்த புளி இந்த புளிப்பு அந்த புளிப்பு ஒன்னாயிடும். அப்படி பல்லு கூசும். புளிப்பாயிடும். ஆனா ரொம்ப புளிப்பா இருந்தா கூட ஒரு 2 நாள் ஒரு இன்னைக்கு வச்சது 2 நாள் வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். புளிப்பா இதுப்பா இருக்கும். இவனா மீன் குழம்புக்கா வெயிட் பண்றாரா? அவரு எங்க வீட்டு சொந்தக்காரர். பக்கத்து இருக்காரா? இல்ல அங்க அண்ணன்ட ஒரு வீடு இருக்கு அவங்களுக்கா? அவர் உங்க வீட்ல எல்லாம் உட்கார மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. இங்கதான் வந்து உட்காராரா? எங்க வீட்ல இருந்து உட்கார மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. என்னன்னு தெரியல. இது அதிசயமா இங்க வந்து உட்காந்துருக்கிறாரு ஐயா. வந்திருக்காரு இன்னைக்கு. மீன் மூக்கு பாரு மோப்பம் அடிக்கிறேன். போட்டுங்க. ஒரு அம்மா கேட்டு கோச்சிக்கினாங்க, ஏங்க அந்த தீபம் என்னதான் ஆச்சு கமெண்டாவது பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. அப்புறம் கமெண்ட் பண்ண, ஏமா நல்லா தான் இருக்காங்க, நான் போகிறதுக்கு டைம் இல்லை, அடுத்த வாரம் போகிறேன், போயிட்டு உங்கள் தீபாவை நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இல்லையா நம்ம சோறாக்குறது பிரச்சனை இல்லை. ராத்திரி செஞ்சா குழந்தைக்கு காலையில கஞ்சி குடிக்க வச்சு ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுறது. அது கொஞ்சம் இப்படியா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டா இப்பெல்லாம் 12:30 விடுறாங்க. பச்சனை இருக்குது இல்லையா, அதனால 12:30 விடுறாங்க. அதனால 12:30 விட்டாங்கன்னா அது காலையில கஞ்சி குடிக்க வச்சு அமுச்சு விட்டுட்டு 12:30 மறுபடியும் வெளியே வந்து இட்டுன்னு வந்து அவளுக்கு விட்டுட்டு போனை கொடுத்து பார்க்கும், கொஞ்ச நேரம் பாப்பா, அப்புறமா ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஓடிடுவோம் பசங்க கூட விளையாடுறதுக்கு அங்க இங்க. அதனால இதுவே டைம் கரெக்டா இருக்கு. தர்ச்சனா மீட் பண்ண கேரம காமிக்க எத்தாமா மீட் எத்தாமா உப்பா புரிஞ்சுக்கீங்க. எங்க பாத்த பாதி கத்துங்க என்ன வச்சு தின்னிக்கிறது ரகசியம் பேச முடியாது. ஐயா நாங்க என்ன ஒரு நாள் நாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க நாங்க கிடையாது. ஒரு நாள் ஆனா வேற ஆளுங்க அந்த மாதிரி வச்சுக்கன்னு உங்களை வச்சுன்னு ரகசியம் பேசுவாங்க. எப்படி தெரியுமா, இவரு நல்ல வசதியா இருக்கிறாரு, நம்மள வச்சு நல்லா ஒரு சம்பாதிக்கிறாரு, எல்லாம் வாங்கி கடிச்சுக்கணும் நம்ம இன்னைக்கு அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க தெரியுமா. ஆனா ஒரு நாளும் கூட அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். நான் இப்ப கூட உங்களுக்கு பிடிச்சது வாங்கி வந்து கொடுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லு. நீங்க எவ்வளவு வாட்டி என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சொல்லுமா என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கிட்டு வாங்க ஐயா, நாங்க பிடிக்கிறதுக்கு பதிலாக உங்களை பிடிக்கிறது நாங்க சாப்பிட்டா என்ன ஆகிட போறோம் அப்படின்னு சொல்லுவோம். உப்பு போட்டா நல்லா வதங்கிட போகுது. ஆமா, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். மஞ்சத்தூளா? அதாவது மொபைலில் வந்து பேட்டரி கம்மியாக இருக்குன்றதால ஷார்ட்டாக இருக்கிறோம் பார்த்துக்க. போடும்போது மட்டும்தான் வீடியோ. இன்னொரு நாளைக்கு வேறு எதனா நான் டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க. அடுத்து சில்லி பவுடர், அது வந்து இது ரா பவுடர் காரமாக இருக்கும், அதை போட போகிறீங்க. கொஞ்சமாக போடுங்க, அந்த குருமாவுக்கு யூஸ் பண்ணுறது. கை மிளகாத்தூளா? ஓகே. இது வந்து இந்த மிஷின்ல அரைக்கிறதா? ஓகே, அது போட்டு நம்ம வந்து கடையில தான் வாங்குறோம். ஆனா இது குழம்புக்கெல்லாம் டேஸ்டா இருக்கும். ஓகே, கை மிளகாத்தூள் குழம்புக்கு டேஸ்டா இருக்கும். ஆனா மீன் குழம்புக்கு அதுக்கு டேஸ்டா இருக்கும். நல்லா காரம் சாப்பிடுவோம் நீங்களும். சொல்லுவாங்க எங்களுக்கு நான் ஒரு பிபி சுகர் ஆகி. ஏன்னா எனக்கு நிஜமாதாயா கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப பிபி ஏறிடும். மிளகாத்தூள் போட்டால கொஞ்சம் வாசனை போகட்டும். தண்ணி ஊற்றி கொதி வைக்கணுமா?
ஓகே. கொஞ்சம் வாசனை போகும், மிளகாத்தூள் வாசனை அடிக்காது. ஆமாம் ஆமாம். கொஞ்சமாக ஊற்றினா அந்த எண்ணெய் மெதிங்கிடும். அப்புறமா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா? இப்போ புளி போட மாட்டீங்க, அதை பற்றி மாங்காய் தானா? அடிப்பேன். ஓகே ஓகே. அது ஒரு 2 ஆயிரம் ஒரு 3 கொதிக்கு வந்துச்சுன்னா மாங்காய் போட்டு ஒரு 4 கொதிக்கல. இப்போ கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் அந்த இது மாரி கரெக்டாக இருக்குதா? ஓகே ஓகே. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குது. அது அதிகமாக போட்டோன்னா புளி போடுவோம், மாங்காய் போடுவோம், மீன் போடுவோம். அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் அப்படியே போட்டால் கட்டாக வந்துடும். தண்ணி வேற ஊற்றுவோம், 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி வேற ஊற்ற போகிறீங்க. அது அப்படியே கட்டாயிடும். அதனால முன்னாச்சரிக்கையாக நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ஓகே ஓகே. மாங்காய் போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே. இந்த எலுமிச்சை போய் சூடு. ஓகே, மீன் போட போகிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. என்ன விசேஷம்? மீன் குழம்பு வேற என்ன ஆட் பண்ணுவீங்களா? அவ்வளோதானா? ஒன்றும் இல்லையா, அப்படி மீன் கொச்சி உடனே கொத்தமல்லி கூட இறக்க வேண்டியது தான். ஓகே ஒரு ஓகே. 3-4 கொதிக்கல இறக்கலாம். ஓகே ஓகே. நான் பொண்ணு சாப்பிட மாட்டேன்தையா மீன் குழம்பு கறி எதுவும் தொட மாட்டேன். சாப்பிட மாட்டேதா? எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் நம்ம இப்போ என்ன இதை வாங்கி நான் தின்னுவேன். எங்கள் பெரியப்பா சாப்பிடுவாரு, நான் மட்டும் சாப்பிடுவேன். ஆனால் என் வீட்டில் ஆக்கினா எது சாப்பிடாது என் பொண்ணு. அப்படியா? அடுத்தவங்க வீட்டில் ஆக்குனா போய் மீனா எனக்கு 2 கொடுங்களேன். எல்லா வீட்லையும் அப்படிதான். நம்ம வீட்டில் செஞ்சா இந்த பொண்ணுக்காக தான் நான் செய்கிறது. அதே தின்னல நான் எதுக்கு செய்யணும்? அது அதிசயம். என்ன தீபா, குழம்பு வந்துச்சா? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. கிழங்கா மீன் காமிக்க, குழம்பு காமிக்க இல்லை? இதை பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. மாங்காய். இது மாங்காய், இது மீன். ஓகே ஓகே ஓகே. சூப்பராக இருக்கு. இதோட கலர் போகுது இல்லையா? போதும். அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ஓகே ஓகே தீபா, ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக தான் நான் இப்போ அந்த மீன் குழம்பு வச்சேன். அப்படியா? ஏன்னா நானும் வேற எதுவும் சப்ஜெக்ட் இல்லை பேசுறதுக்கு, ஆனால் ஒரு சமைச்ச மாதிரி இருக்கும், வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் மக்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் தான் இன்னைக்கு ஒரு வீடியோ. ஓகே மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அது மட்டும் வராதா? சரி பரவாயில்ல. ஆனால் அது விட்டீங்கன்னா அது சொல்லிடுமா? அதெல்லாம் கரெக்டாக சொல்லும்.